உங்க அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது "சே பிரசாந்தே" அப்படின்னா, உங்கள நீங்க அறிமுகப்படுத்திக்கிறது என்பது இதோட அர்த்தம். இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழ உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். நாம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி "சே பிரசாந்தே" அதாவது உங்கள பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றது எப்ப இது பயன்படும்னா, நீங்க டெல்ஃப் ஆ ஆ டெல்ஃப் ஆ தோ எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, அதுல ஒரு பார்ட்டு புரொடக்ஷன் ஓரல்னு ஒண்ணு வரும். அதுல நீங்க பாஸ் ஆகணும்னா, இந்த டாபிக் தெரிஞ்சா தான் உங்களால பாஸ் ஆக முடியும். அது சம்பந்தமா இப்ப நம்ம இந்த வீடியோல நான் சொல்லி தரலான்னு இருக்கேன். நீங்க இந்த 12 கொஸ்டினுக்கும் உள்ள ஆன்சர நீங்க சொல்லிட்டாவே, புரொடக்ஷன் ஓரல்ன்ற பார்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் ஆயிடலாம். நீங்க டெல்ஃப் ஆ ஆ எழுதுறதா இருந்தா, புரொடக்ஷன் எக்ரிலயும் இதே இதுதான் ஃபாலோ பண்றாங்க. இதுல உள்ள டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க புரொடக்ஷன் எக்ரிலயும் 50% பாஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம அந்த 12 கொஸ்டின் என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல நோம், 2வது பிரனோம், 3வது date et lieu de naissance, 4வது âge, 5வது éducation, 6வது nationalité, 7வது adresse, 8வது situation de famille, 9வது nombre de frères et sœurs அல்லது nombre d'enfants, 10வது டெலிஃபோன், 11வது ப்ரொஃபஷன், 12வது லோசிர். இந்த 12 கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் பண்றது, அந்த கொஸ்டின் என்னன்றத நாம இப்ப பார்க்கலாம். எக்ஸாமினேட்டர் உங்களிடம் பிரசாந்தே ஊ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க முதல்ல சொல்லும் போது போன்ஜூர் ஜே மப்பல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா நீங்க சொல்றது உங்களுடைய பேரை. அதுல முதல்ல இருக்கிறது நோம் அப்படின்னா உங்களுடைய குடும்ப பேரை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்படி குடும்ப பேரை பயன்படுத்தாத உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அப்பா பேரை சொல்லுற மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுடைய பேரை சொல்லணும். குடும்ப பேரையும் உங்களோட பேரையும் சேர்த்து அதில் நம்ம ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். இதை எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் குடும்ப பேரை கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். உங்கள் பிரனோமை ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் அடுத்த லெட்டர் ஸ்மால் லெட்டராகவும் எழுதணும். போன்ஜூர், ஜே மப்பல் செந்தில்குமார் சதீஷ் என்பது மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பயன்படுத்துறது தட் எ லியூ த நெசான்ஸ் அப்படின்னா உங்களுடைய பிறந்த டேட்டும் உங்களுடைய பிறந்த இடத்தையும் நம்ம சொல்லணும். இதுக்கு பதில் je suis né le 1er avril 1985 à நாகப்பட்டினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். இதை பெண்கள் பயன்படுத்தும் போது je suis né சொல்கிறதுக்கு ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன் ஒன்றா தான் இருக்கும். இது பெண்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் என்இ இன்னொரு இ சேர்த்துக்கணும். அப்போ தான் இது எழுத்து வடிவத்தில் சரியாக இருக்கும். ஆஜுன்றது உங்களுடைய வயசு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜே டிரான்சிசான் அப்படின்றத நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல மாற்றி போட்டுக்கோங்க. 5வதா எஜுகேஷன் அப்படின்றது படிப்பு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்
ஜே தெர்மினே பாக் அப்படின்னா +2 வரைக்கும் உள்ளது. ஜே தெர்மினே பாக் ப்ளூஸ் த்ரூவா அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஜே தெர்மினே மாஸ்டர் அப்படின்னா மாஸ்டர் முடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 10வது வரைக்கும் முடிச்சிருந்தா கொலாஜ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் சேப்பே, ஏதாவது தொழிற்கல்வி அது மாதிரிலாம் வந்தால் சேப்பே அது மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்துறது நேஷனாலித்தே அப்படின்றது உங்களுடைய நாட்டு உரிமை. நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம சொல்லணும். நான் இந்த இடத்துல ஜேசி ஆந்தியன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல பயன்படுத்திக்கிங்க. இதுக்கு அடுத்தபடியாக நாம் அட்ரஸை சொல்லணும். அதுக்கு ரபீத் நாகப்பட்டினம் அப்படின்னு சொன்னால் போதும். நாம் இருக்கிறோடைய அதாவது வில்லேஜோ அல்லது நம்ம இருக்கிறோடைய சிட்டியோடைய பெயரையோ நாம் சொல்லணும். இதில் ஏன் நான் முழு அட்ரஸ் எழுதியிருக்கேன்னா டெல்ஃப் ப்ரொடக்ஷன் எக்ரிக்கு அதாவது எழுதுகிற எக்ஸாமுக்கு இதில் ஃபுல் அட்ரஸையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் அதை சொல்லியிருக்கேன். இதை முடிச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சிச்சுவேஷன் த ஃபெமிலியால் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்ம கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆகாதவரா அப்படின்றத நம்ம அதில் சொல்லணும். இன்கேஸ் நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தீங்கன்னா ரெசி மரியே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இதை ஒரு பெண்மணி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் மரியேல கடைசியில் ஈக்கு பக்கத்தில் இன்னொரு ஈ போடுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் ரெசி செலபத்தர் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் எவ்வளவு பேருன்றத நீங்கள் சொல்லணும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜே தோ ஃப்ரேர் ஏ த்ரூவா சர் அப்படின்னா 2 சகோதரர் மற்றும் 3 சகோதரிகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்கன்றத நோம்புரு தான்ஃபான்ல ஜே தோ ஜான்ஃபான் அப்படின்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்றதுக்கு அர்த்தம். நாம் நம்மளுடைய டெலிஃபோன் அதாவது நியூமரோ த டெலிஃபோன் ஏ லு 01 00 54 00 60 அப்படின்றத நான் அதில் சொல்லியிருக்கேன். இது பொதுவாக எழுதுறதுக்கு தான் இது பயன்படும். பேசுகிறதுக்கு நம்ம இதை மேக்சிமம் பயன்படுத்த மாட்டோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது ப்ரொஃபஷன், அதாவது நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்றத நம்ம அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அதுக்கு சில எக்ஸாம்பிளை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஜே சி சர்வர் சர்வர்ஸ் அப்படின்றது சர்வருடைய ஒர்க்கு. ஜேசி ஷோஃபர் ஷோஃபர்ஸ் அப்படின்றது டிரைவருடைய ஒர்க்கு. ஜேசி குசினியர் குசினியர் அப்படின்றது குசினில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது சமையல்காரவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். இதுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு அதை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க, இப்போ ஒரு இடத்துல தூக்கி ஒரு இடத்துல இன்னும் வைக்கிறீங்க அப்படின்னா அது மணித்தாசியர் அப்படின்ற வேலை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் நர்ஸாக இருந்தீங்கன்னா ஆஃபிர்மியர், அதே போல் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த தொழிலை நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தணும். இப்போ நாம் கடைசியாக பார்க்குறது லோசியர் அப்படின்னா உங்களுடைய பொழுதுபோக்கு பழக்க வழக்கங்கள், அதாவது இங்கிலீஷில் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை நம்ம சொல்லணும். ஒரு 2-3 பாயிண்ட் வச்சு சொல்லணும். ஜாம்ன்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஜாம் லோ கிரிக்கே அப்படின்றது எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். பொதுவாக எல்லாருக்கும் டிவி பார்க்க பிடிக்கும். அதை தான் நாம் ஜாம் ரெகார்தே தெலே அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிவி பார்க்குறது எனக்கு பிடிக்கும். அடுத்தது பாட்டு கேட்குறதும் பிடிக்கும். ஜாம் எக்குத்தே ல மியூசிக் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம். இந்த நீல கலரு என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த நீல கலருக்கு பதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை போட்டு இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு டெல்ஃப் மற்றும் டெல்ஃப் ஆதோ எக்ஸாமு எளிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் மற்றும் பிடிச்சிருக்கும் அப்படின்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லெட்டர், அதாவது கடிதம். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தலைப்பு கடிதம், அதாவது லெட்டரு. பொதுவாக லெட்டரு என்பது ஒரு ஃபெமினா வார்த்தையாகும், அதாவது பெண்பால் வார்த்தையாகும். அதனால் இதை நம்ம சொல்கிறதுன்னா லெட்டருன்னு தான் சொல்லணும். டெல்ஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் எக்ரீத்தில் இந்த லெட்டரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது தெரிஞ்சாதான் நம்மளால் டெல்ஃப் எக்ஸாமை பாஸ் ஆக முடியும். இந்த டெல்ஃப் எக்ஸாமில் டெல்ஃப் ஆவில் அதிகபட்சமாக 60 மோ வரைக்கும் நாம் எழுதணும். இதே போல் டெல்ஃப் ஆதோவில் அதிகபட்சமாக நாம் 80 மோ வரைக்கும் எழுதணும். கடைசியாக டெல்ஃப் பேயாவில் அதிகபட்சமாக 160 மோ, அதாவது வார்த்தையை நாம் எழுதணும். இப்பேற்பட்ட கடிதத்தை தான் நாம் எழுதுறதுக்கு கடிதம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னன்றதை இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். கடிதம் ஏதேனும் ஒரு செய்தியை ஒருவர் மற்றவருக்கு எழுதி அனுப்புவது கடிதம் என்கின்றோம். கடிதம் என்பது நம் விருப்பம், வேண்டுகோள், தேவையை மற்றவர்களுக்கு எழுத்து வடிவத்தில் தெரிவிப்பதே கடிதத்தின் முக்கிய அம்சம். இதன் மூலம் நேருக்கு நேர் பேசாமல் நாம் கூறும் தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். நம் கடிதத்தை நிரந்தரமாக பதிவு செய்ய முடியும். இப்போ நான் சொன்னது மூலமா உங்களுக்கு கடிதம்னா என்ன, எதற்கு அதை நாம் பயன்படுத்துகிறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கடிதம் பொதுவாக 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது லெட்டர் இன்ஃபார்மல் ஓ லெட்டர் பர்சனல். இரண்டாவது லெட்டர் ஃபார்மல். வாங்க அடுத்தது நம்ம அதனுடைய வகைகளுடைய விரிவாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெட்டர் இன்ஃபார்மல் ஓ லெட்டர் பர்சனல். லெட்டர் இன்ஃபார்மல் என்பது நாம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் எழுதும் கடிதம். பெரும்பாலும் இந்த கடிதத்தில் நாம் பயன்படுத்தும் எழுவாய், அதாவது சுஜே, நீ, அதாவது தி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த வார்த்தை டெல்ஃப் எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியமான வார்த்தை. ஏன்னா நமக்கு பர்சனல், அதாவது இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால் இதில் சுஜே, நீ, அதாவது தி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஊ என்ற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த லெட்டரில் நாம் நமது நண்பர்களுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எப்போ நாம் நம்ம நண்பர்களுக்கு லெட்டரை நம்ம எழுதுகிறோமோ அப்போ ஊ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக தி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்பா, அம்மா போன்றவர்களுக்கு எழுதும் பொழுது மட்டும் நாம்
ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அது தவிர்த்து நாம் நம்மளுடைய எக்ஸாமில் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நம்மளை விட பெரியவங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு லெட்டரை எழுதும் பொழுது டியூ தான் பயன்படுத்தணும். கீழே கொடுத்துள்ள கடித வார்த்தையை பயன்படுத்தி கடிதத்தை அமைக்க வேண்டும். முதல்ல லியூ எதத், இடம், தேதி. இரண்டாவது ஃபார்முல் த ஊர்ச்சூர், ஆரம்பிக்கும் வார்த்தைகள். மூன்றாவது கார்ப் த லெட்டெக்ஸ்ட், கடித செய்தி. நாலாவது ஃபார்முல் த பொலித்தஸ், நன்றி வார்த்தைகள். ஐந்தாவது சிக்னேச்சர், கையெழுத்து. நீங்கள் இந்த ஐந்தையும் கண்டிப்பாக நினைவில் வச்சு தான் இந்த பர்சனல் லெட்டரை எழுத முடியும். இந்த ஐந்தையும் வச்சு நாம் இப்போ ஒரு சாம்பிள் ஸ்ட்ரக்சர் லெட்டரை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் பர்சனல் லெட்டரை எழுதுறதுக்கான அமைப்பு முறை. இந்த ஸ்ட்ரக்சரை, அதாவது இந்த அமைப்பு முறையை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிட்டா நீங்கள் எளிமையாக பர்சனல் லெட்டரை அமைக்கலாம். முதல்ல இடம், தேதி நாம் குறிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் வார்த்தையை தொடங்கி அதில் கடித செய்தியை சொல்லிட்டு முடிக்கும் பொழுது நன்றி வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு கடிதத்தை முடிக்கணும். இதுதான் பர்சனல் லெட்டருடைய அமைப்பு முறை. ல லெத்ர் இன்ஃபார்மல், கடிதத்தில் பயன்படுத்தும் சில வார்த்தைகளை இப்போது நாம் பார்க்கலாம். நான் ஒரு 15 எடுத்துக்காட்டை இதில் நான் சொல்லியிருக்கேன். இது பொதுவாக நீங்கள் லெட்டரில் பயன்படுத்தும் வார்த்தை. ஒரு 80 வார்த்தை பயன்படுத்தணும் டெல்ஃப் ஆதோவுக்குன்னா, இதுலேருந்து நீங்கள் ஒரு 25லேருந்து 30 வார்த்தையை எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது லெட்டருக்கு பொதுவாக காமனாக பயன்படுத்தும் வார்த்தை. சல்யூ, ஷேர் மதாம், ஷேர் சோஃபி, சல்யூ ராஜு, ஷேர் கொலீக், ஷேர் ராஜு. N'oubliez pas de m'écrire, écrire moi vite, je pense bien à toi, j'espère que tout va bien, amicalement, tout à vous, à bientôt, à tout à l'heure, je t'embrasse, prends soin de toi, je t'aime. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சிம்பிளாக இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நமக்கு கேட்கக்கூடிய கேள்வியிலிருந்து நாம் பயன்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்தி நாம் இந்த மாதிரி லெட்டரை அமைக்கணும். வாங்க அடுத்தது ஃபார்மல் லெட்டரை எப்படி நம்ம எழுதுறதுன்றது பார்க்கலாம். ல லெத்ர் ஃபார்மல். ல லெத்ர் ஃபார்மல் என்பது அலுவலகம், வணிகம், பிரச்சனை, நல்லெண்ணம், தகவல் போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது எழுதும் கடிதம். இந்த கடிதத்தில் நாம் பயன்படுத்தும் எழுவாய், அதாவது சுஜே, நீங்கள், அதாவது ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த லெட்டரில் தூய வச்சு நாம் ஒரு வாக்கியத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இது நம்ம கோரிக்கைக்காக எழுதுகிற ஒரு லெட்டரு. இதில் நாம் அஃபிஷியலாக சொல்லக்கூடியதுனால இதை நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்ம வாக்கியத்தை அமைக்கணும். கீழே கொடுத்துள்ள கடித வார்த்தையை பயன்படுத்தி கடிதத்தை அமைக்க வேண்டும்.
இப்போ சொல்ல போகிற இந்த 8 ஸ்டெப்ஸையும் நினைவில் வச்சு தான் நாம் இந்த லெட்டரை அமைக்க முடியும். முதல்ல உனும் ஏ கோர்தினே தல எக்ஸ்பெதித்தர் அனுப்புனர். இரண்டாவது கோர்தினே டி டெஸ்டினேட்டர் பெறுநர். மூன்றாவது வீல் ஏ தத் இடம் தேதி. நாலாவது ஒப்ஜே கடிதத்தின் பொருள். ஐந்தாவது ஃபார்முல் தப்பல் பெறுநரின் பதவி பெயர் மரியாதைக்குரியது. ஆறாவது கார்ப் த லெத்ர் கடித செய்தி. ஏழாவது ஃபார்முல் த பொலிட்டஸ் நன்றி வார்த்தைகள் அல்லது மரியாதைக்குரிய வார்த்தைகள். எட்டாவது உனோம் ஏ சிக்னேச்சர் உங்கள் பெயர் கையெழுத்து. இந்த 8 ஸ்டெப்ஸை வச்சு தான் நாம் ஃபார்மல் லெட்டரை அமைக்க முடியும். வாங்க ஃபார்மல் லெட்டருடைய அமைப்பு முறையை பார்க்கலாம். இப்போ நாம் லெட்டர் ஃபார்மலுடைய கடிதத்தின் அமைப்பு முறையை பார்க்கலாம். முதல்ல அனுப்புனருடைய டீட்டெயில்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக பெறுநருடைய டீட்டெயில்ஸ், அடுத்தது இடம் தேதி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒப்ஜே அதாவது கடிதத்தினுடைய பொருள். நாம் என்ன லெட்டர் எழுதுகிறோமோ அதை சுருக்கமாக ஒரே வரியில் சொல்கிறது தான் கடிதத்தினுடைய பொருள் என்பது அதனுடைய அர்த்தம். அதுக்கு கீழே நாம் யாருக்கு லெட்டரை அனுப்புகிறோமோ அவங்களுடைய பதவியினுடைய பெயரை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேயருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறதா இருந்தால் மிஸ்ஸில் லெ மேயர்னு சொல்லலாம். இல்லை பொதுவாக நம்ம மற்றவங்களுக்கு எழுதுகிறதா இருந்தால் மிஸ்யூ மதாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே கடித செய்தியை எழுதணும். முடிவில் நன்றி வார்த்தை அல்லது மரியாதைக்குரிய வார்த்தையை வைத்து நாம் கடிதத்தை முடிக்கணும். அதுக்கு கீழே நம்மளுடைய பேரை எழுதி நம்மளுடைய சிக்னேச்சரை செய்யணும். இதுதான் லெட்டர் ஃபார்மலுடைய அமைப்பு முறை. இந்த 8 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெட்டரை நீங்கள் ஈஸியாக அமைக்கலாம். லெட்டர் ஃபார்மல் கடிதத்தில் பயன்படுத்தும் சில வார்த்தைகளை இப்போது நம்ம பார்க்கலாம். முதலாவது மதாம், மிஸ்யூர். இது ஃபார்மல் தப்பலுக்கு அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. சின்சியர் சலிட்டாசியோன், பியன் கோர்டியல்மா, veuillez croire à l'expression de mes sentiments les meilleurs. Je vous prie d'agréer, madame, l'expression de ma considération distinguée. J'attends votre réponse. Cordialement, Monsieur le Maire. இது போல் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நாம் லெட்டர் ஃபார்மலை அமைக்க வேண்டும். இந்த 2 லெட்டருடைய ஸ்ட்ரக்சர் அதாவது அமைப்பு முறையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக லெட்டரை நம்மளால் அமைக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவிலிருந்து கடிதம்னா என்ன, அதனுடைய வகைகள் அதாவது பர்சனல், ஃபார்மல் லெட்டருடைய அமைப்பு முறைகளை, அதனை பயன்படுத்தும் விதத்தை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பொதுவாக டெல்ஃபு ஆதோ வரைக்கும் மேக்சிமம் பர்சனல் லெட்டர் தான் கேட்பாங்க. டெல்ஃபு பேயாவுக்கு ஃபார்மல் வரலாம் அல்லது ஆன்ஃபார்மலும் வரலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க இருப்பது ப்ரொதக்ஷன் எக்ரித் தில்ஃப் ஆதோ முதல் லெத்ரு. என் சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் யாராவது என்னுடைய பழைய வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. அதில் தான் நான் டிவிஷனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெல்ஃப் சம்மந்தமாக, அதாவது எக்ஸாமில் எத்தனை டிவிஷன் இருக்கும், அது எப்படி எழுதுறது அப்படின்னும் ஃப்ரான்ஸில் எங்கே எழுதுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பட்டனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ப்ரொதக்ஷன் எக்ரித்ன்றது டெல்ஃபில் 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டு. இது எழுதக்கூடிய எக்ஸாமு. இதில் ஒரு சுஜே கொடுத்துருவாங்க. அதில் டெல்ஃபு ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது ஆதோ பேயா அது போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வார்த்தை, அதாவது மோ எழுதுகிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஒரு சுஜேவுக்கு எப்படி ப்ரொதக்ஷன் எக்ரித் எழுதுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். Sujet 1. Vous écrivez une lettre à un ami français pour l'inviter dans votre pays pendant les vacances. Vous lui parlez des activités que vous pouvez faire ensemble. நீங்கள் ஒரு லெட்டரு உங்களுடைய ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க. அவங்க ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த லெட்டரில் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு விடுமுறைக்கு போகிறதுக்கு அவங்கள அழைக்கிற மாதிரி உள்ள லெட்டரு. நீங்கள் அவர்கிட்ட அந்த விடுமுறையில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸு 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லெட்டரு. Paris, le 8 février 2021. பாரிஸ் 8 பிப்ரவரி 2021. Mon bien cher Albert. என் ஆருயிர் நண்பர் ஆல்பர்ட். Je espère que tu vas bien et ta famille aussi. நீ மற்றும் உன் குடும்பத்தினர் நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். Quoi de neuf? புதுசாக என்ன விஷயம் இருக்கு? Je suis très content de ta prochaine visite en Inde. Tu as le temps de venir de Pondichéry. நீ இந்தியாவில் உள்ள பாண்டிச்சேரிக்கு வர்றதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். On peut faire et visiter plein de choses ensemble. நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய மற்றும் பார்க்கக்கூடிய இடங்கள். Nous pouvons aller visiter ensemble le Taj Mahal, manger dans des restaurants indiens. நாம் ஒன்றா சேர்ந்து தாஜ்மஹாலுக்கு போக முடியும். இந்திய ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிடலாம். Nous pouvons aller à la plage ensemble. நாம் ஒன்றா சேர்ந்து பீச்சுக்கு போகலாம். Nous pouvons visiter les beaux et naturels villages en Inde. இந்தியாவில் உள்ள அழகான இயற்கையான கிராமங்களை நாம் ஒன்று சேர்ந்து பார்க்க முடியும். Pondichéry est très belle à voir et c'est magnifique. பாண்டிச்சேரி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒன்று. Pondichéry est une très belle ville. Tu vas adorer, c'est sûr.
பாண்டிச்சேரி ஒரு அழகான நகரம். உனக்கே பிடிச்சி போயிடும், கண்டிப்பா சொல்றேன். Nous pouvons aussi aller au parc de Brindavan. நாம பிருந்தாவன் பார்க்குக்கு கூட போக முடியும். Nous pouvons visiter la cathédrale de Velangani. நாம வேளாங்கண்ணி சர்ச்சை கூட பார்க்கலாம். Prends soin de toi et écris-moi vite. Je t'embrasse. À bientôt, Sadish. நீ உடம்ப பார்த்துக்கோ, எனக்கு பதில் எழுது. அன்பு முத்தங்கள், விரைவில் சதீஷ். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புரொதக்சி எக்ரீத்தில் டெல்ஃப் ஆதோ தேசியஃபுக்கு எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய லேத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில், அதாவது 107வது வீடியோவில் லெட்டர்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படின்றத தெளிவாக அழகாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த லெட்டருடைய வகை என்னன்னா இன்ஃபார்மல் லெட்டரு. வாங்க அந்த லெட்டரை என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். Sujet. Vous participez à un forum en français sur Internet, le thème des fêtes de famille. நீங்கள் ஒரு பிரெஞ்சு கருத்து கேட்கும் அரங்கத்தில் வலைதளத்தில் கலந்துக்கிறீங்க. அதனுடைய தலைப்பு என்னன்னா உங்களது குடும்ப விழாக்கள். உதாரணத்திற்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் போன்ற திருவிழாக்களை உங்கள் வீட்டில் கொண்டாடுவது. Vous racontez comment se passent les fêtes de famille chez vous et vous donnez vos impressions sur ce thème. நீங்கள் கொண்டாடும் பண்டிகை அந்த நாள் எப்படி கடந்து போகுதுன்றத பற்றி எங்கிட்ட சொல்லுங்க. அந்த நாளில் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அதை சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த லெட்டரில் சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நாம் அந்த லெட்டரை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Bonjour à tous. உங்க அனைவருக்கும் வணக்கம். Nous faisons les fêtes chaque année chez nous. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்கள் வீட்டில் திருவிழா, அதாவது பண்டிகையை கொண்டாடுறோம். Les fêtes de famille sont très traditionnelles. அந்த பண்டிகை எல்லாம் மிகவும் பாரம்பரியமான ஒன்று. On est très habillé traditionnellement et le repas aussi est traditionnel. அன்னைக்கு உடுத்துற ஆடை எல்லாமே மிகவும் பாரம்பரியமான ஒன்று. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செய்கின்ற சாப்பாடும் மிகவும் பாரம்பரியமான ஒன்றை தான் செய்கிறோம். Nous invitons tous mes amis. நாங்கள் அன்னைக்கு எங்கள் நண்பர்களை அழைக்கின்றோம். Nous sommes contents pour voir les amis et les familles. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எதற்காகன்னா எங்களுடைய நண்பர்களையும் குடும்பத்தார்களையும் பார்த்ததில். Chaque famille apporte un petit plat ou un petit dessert pour partager tous ensemble. ஒவ்வொரு குடும்பத்தாரும் எடுத்து வரும் ஒரு உணவையோ அல்லது இனிப்பையோ தங்களுக்குள் பகிர்ந்து உண்ணுவோம். Nous partageons l'amitié avec les autres. நாங்கள் ஒருவருக்கொருவர் நட்பை பரிமாறிக்கொள்வோம். Nous passons à danser et à chanter toute la journée.
நாங்கள் அன்றைய தினத்தை ஆடல் பாடலுடன் செலவிடுகிறோம். On donne des cadeaux aux enfants. நாங்கள் அன்றைய தினம் சிறு பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுக்கிறோம். À la fin, on fait des petits jeux de société. நாங்கள் அன்றைய தினத்தை சிறு சிறு விளையாட்டுகளுடன் முடிக்கின்றோம். Je trouve que les fêtes de famille c'est bien, cela nous donne l'occasion de revoir tous les amis et les familles. அன்றைய திருவிழாவிலிருந்து நாங்கள் ஒன்று பார்க்குறோம். அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸையும் குடும்பத்தாரையும் பார்த்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்குது. அன்றைய தினம் அழகாகவும் நன்றாகவும் இருக்கிறது. இந்த கடிதம் முழுவதும் பிரசா, அதாவது நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்க ஒன்றாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரொடக்ஷன் எக்கிரித்தில் தெல்ஃப் ஆது தேசையஃபுக்கு கேட்கக்கூடிய மோதல் லேத்திரு காத்திரு. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sujet. Vous avez reçu ce courrier de votre ami Raju. Objet. Déménager. Salut. Comment ça va? Est-ce que tu as déménagé? Comment s'est passée la journée? Dis-moi sur ta ville. Raju. Vous répondez à Raju. நீங்கள் இந்த மின்னஞ்சலை உங்களுடைய நண்பரான ராஜுவிடமிருந்து பெறுகிறீர்கள். பொருள்: வீடு மாறுதல். வணக்கம் அல்லது நண்பா, நீ எப்படி இருக்கிறாய்? நீ வீடு மாறிவிட்டாயா? அன்றைய நாள் எப்படி சென்றது? உன்னுடைய நகரத்தை பற்றி என்னிடம் கூறு. ராஜு. நீங்க இந்த லெட்டருக்கு ராஜுவுக்கு பதிலளியுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடிதம்ன்றது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபார்மல், இன்னொன்று அன்ஃபார்மல். ஃபார்மல்ன்றது அலுவலக சம்பந்தமாகவும் மதிப்புக்குரியவர்களுக்கு பதிலளிக்கும் கடிதமாகும். அன்ஃபார்மல்ன்றது நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எழுதும் கடிதமாகும். இந்த கடிதம் அன்ஃபார்மல், அதாவது நண்பருக்கு எழுதும் கடிதம். இந்த கடிதம் அன்ஃபார்மல் என்பதனால இதில் நாம் ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மெயிலில் வர்ற எல்லா கடிதங்களும் அன்ஃபார்மல் கடிதங்கள்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது ஃபார்மல் கடிதமாகவும் சிலது இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கடிதத்துக்கான பதிலை எந்த காலத்தில் நாம் சொல்லணுன்றது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த கடிதத்தை பசே கம்போசே மற்றும் ஆம்பர்ஃபேவை பயன்படுத்தி தான் நாம் எழுதணும். பெரும்பாலான வகை வாக்கியங்கள் இந்த காலத்தில் தான் இருக்கணும். சில நேரங்களில் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இதை நம்ம சொல்லுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை நாம் இந்த இதில் நம்ம பயன்படுத்த முடியாது. வாங்க இப்போ நாம் அந்த கடிதத்திற்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். Salut Raju. வணக்கம் ராஜு. இதில் சல்யூவை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் ஷேர்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். Je vais très bien. J'espère que tu vas bien.
நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். நீ நன்றாக இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். Nous venons de nous installer notre nouvelle ville. நாங்க எங்களுடைய புதிய நகரத்தில் எங்களுடைய வீட்டை மாற்றிவிட்டோம். Le nouveau appartement était moins de 75 km de l'ancien appartement. எனது புதிய வீடு பழைய வீட்டிலிருந்து 75 கிலோமீட்டருக்குள் இருந்தது. Au début, c'était très difficile. ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. Nous avons rangé toutes les affaires dans les armoires car il y avait beaucoup de cartons. நாங்கள் எங்களுடைய எல்லா பொருட்களையும் அலமாரியில் அடுக்கி வைத்தோம். ஏனென்றால் எங்களிடம் நிறைய அட்டைப்பெட்டிகள் இருந்தன. Puis, nous avons installé la télé et le canapé. பிறகு நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி மற்றும் சோபாவை தயார் செய்தோம். Heureusement, l'appartement est grand et calme. அதிர்ஷ்டவசமாக எங்களது அடுக்குமாடி குடியிருப்பு பெரிதாகவும் மற்றும் அமைதியாகவும் இருக்கிறது. Dans l'après-midi, nous avons mangé des grecs. C'était délicieux. மதியத்திற்கு நாங்கள் கிரேக் உணவை சாப்பிட்டோம். அது மிகவும் அருமையாக இருந்தது. Le soir, on a visité la ville. Elle est très animée et propre. C'est bien desservi. மாலை நாங்கள் நகரத்தை பார்வையிட்டோம். அது உயிரோட்டமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. அதை நன்றாக பராமரிக்கிறார்கள். Il y a beaucoup de transports, mais il y a peu de restaurants. அங்கு அதிகமாக போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது. ஆனால் உணவகங்கள் குறைவாக உள்ளன. Puis nous sommes allés au cinéma. C'était très intéressant. பிறகு நாங்கள் சினிமாவிற்கு சென்றோம். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. Avant de rentrer chez nous, nous avons regardé la coucher du soleil. நாங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்பு சூரியன் மறைவதை பார்த்தோம். À la fin de la journée, nous étions très fatigués. On s'est vite endormi. அன்றைய நாள் முடிவில் நாங்கள் மிகவும் சோர்வாக இருந்தோம். அதனால் நாங்கள் விரைவாக தூங்கிவிட்டோம். Prends soin de toi. Gros bisous, Christophe. உன்னை நன்றாக பார்த்துக்கொள். அன்பு முத்தங்கள், கிறிஸ்தோப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புரொடக்ஷன் எக்கிரத்தில் டெல்ஃபாதோவுக்கு முதல் லெத்தரு சாங்கு. இது வரைக்கும் என் சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.
வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உள்ள புரதக்ஷி எக்கிரியத்துக்குள்ள கேள்வியும் அதற்கான பதிலையும் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது டெல்ஃப் ஆதோவுக்கு 25 மதிப்பெண்ணுக்கான 2 கேள்விகளும், இதற்கான நேர கால அவகாசம் 45 நிமிஷமும் கொடுக்கப்படுகிறது. இந்த கேள்விகள் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சரை பயன்படுத்தி இந்த 3த்துல ஏதாவது 2 காலங்களான, அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு லெட்டராகவும், ப்ரெசண்ட்டில் அல்லது ஃபியூச்சரில் ஒரு லெட்டராகவும் 2 லெட்டர் நாம் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்றை நாம் பார்க்குறது என்னன்னா, இந்த லெட்டர் ஃபார்மலா, அன்ஃபார்மலா அப்படின்றத முதல்ல லெட்டருடைய கேள்வியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபார்மல், அன்ஃபார்மல் அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த லெட்டர் மரியாதைக்குரிய அலுவலக அது சம்பந்தமான உள்ள லெட்டரில் நாம் ஃபார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்ஃபார்மல் லெட்ரு அப்படின்னா நாம் நம்மளுடைய நண்பர்களுக்கு எழுதக்கூடிய, அதாவது நம்ம பயன்படுத்தும் வார்த்தை நம்மளுடைய நண்பர்களுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக பயன்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்தி எழுதக்கூடிய கடிதத்துக்கு தான் நாம் அன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாங்க இப்போ நாம் ஒரு கேள்வியை எப்படி ஃபார்மலா, அன்ஃபார்மலா அப்படின்றத பார்த்து அதற்கான பதிலை எப்படி எழுதலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். Sujet, vous avez fait une fête et vous écrivez à votre meilleur ami ce qui s'est passé. அதாவது இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபேத், அதாவது ஒரு திருவிழாவோ பண்டிகையோ கொண்டாட்டத்தையோ நீங்கள் இப்போ தான் அதை முடிச்சிருக்கீங்க. அதை உங்களுடைய பெஸ்ட்டு, அதாவது முக்கியமான நண்பருக்கு நீங்கள் அது எப்படி போச்சுன்றத நீங்கள் அவங்களுக்கு 60லிருந்து 80 வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த கடிதத்தை நீங்கள் எழுதணும். வாங்க இப்போ நாம் அந்த கடிதத்தை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். போன்ஜூர் மணிகந்தா, அதாவது இதில் போன்ஜூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறத விட சல்யூ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது ஷேர் ரமி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். வணக்கம் மணிகண்டன். Je vais bien, நான் நன்றாக இருக்கிறேன். J'espère que tu vas bien, நான் நம்புகிறேன் நீயும் நலமாக இருப்பாய் என்று. Hier, j'ai fêté Noël avec ma famille ainsi que mes amis. நேற்று நான் கிறிஸ்மஸ் பண்டிகையை எனது குடும்பத்தோடும் மற்றும் எனது நண்பர்களோடும் கொண்டாடினேன். Mes parents m'ont acheté des vêtements. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு துணிமணிகளை வாங்கி தந்தனர். Je suis allé à l'église avec les vêtements que mes parents m'ont achetés. நான் எனது பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்றேன். J'ai donné des gâteaux à mes amis
ஏ மேவோசான். நான் கேக்குகளை எனது நண்பர்களுக்கும் மற்றும் அண்டை வீட்டார்களுக்கும் கொடுத்தேன். L'après-midi, je suis allé dans un hôtel pour manger avec ma famille. அன்றைய மதியம் ஒரு ஹோட்டலுக்கு எனது குடும்பத்தோடு சாப்பிடுவதற்காக நான் சென்றேன். Après avoir fini de manger, je suis allé au cinéma avec mes amis que j'ai invités. சாப்பிட்டு முடித்தவுடன் நான் அழைத்த எனது நண்பர்களுடன் திரைப்படத்திற்கு சென்றேன். Les soirs, nous sommes allés aux plages pour voir le soleil coucher. அன்றைய மாலை நாங்கள் கடற்கரைக்கு சென்று சூரியன் மறைவதை பார்த்தோம். Je me suis amusé. அன்றைய பொழுது நன்றாக சென்றது. Enfin, j'ai joué aux jeux vidéo avec mes parents, mes frères et mes sœurs. Puis je me suis couché très tard vers minuit. இறுதியாக நான் எனது பெற்றோருடனும் மற்றும் சகோதர சகோதரியுடனும் வீடியோ கேமை விளையாடி மகிழ்ந்தேன். பிறகு நான் இரவு மிகவும் தாமதமாக தூங்கினேன். Prends soin de toi. நீ உன்னுடைய உடம்பை நன்றாக பார்த்துக்கொள். Je t'embrasse, ராஜு. அன்பு முத்தங்கள், ராஜு. இது ஒரு அமிக்கல், அதாவது நண்பருக்கு எழுதும் கடிதம்ன்றதுனால நாம் ஊ என்ற வார்த்தையை மட்டும் இந்த லெட்டரில் பயன்படுத்தக்கூடாதுன்றத நாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.